ஒரு ரூபாய் இருந்தானு அவங்ககிட்ட கொடுக்கல. ஆட்சிண்டாங்க 4 வருஷமா 5 வருஷமா எழுந்து கிடக்கானா. இன்னைக்கு வந்து கேவலமா ஓட்டு கேட்கணும், எப்படி போடுவாங்க? பெண்கள் ஒன்றா ஓட்டு போடுவாங்க, ஆண்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? சொல்லுங்க. ஆண்கள் ஓட்டே போட மாட்டாங்க, பெண்கள் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு நோட்டி கொடுத்தாங்க கவர்மெண்ட். எங்களுக்கு தான் கொடுத்தாங்க, ஒரு மயிலும் கொடுக்கல. நாங்கள் பொறுப்புகளுக்கு ஓட்டு போட மாட்டோம். நாங்கள் அங்கீகாரம் கொடுத்து ஒன்று உட்கார வச்சோம் மேலே, எங்களுக்கு நீ தண்ணி காட்டினா. நாம் தமிழரும் திமுகவும் இது வாய்ப்புண்டு. பாமக சொல்ல முடியாது. இன்னும் யாரும் வரல, நீங்கள் எம்எல்ஏ யாரும் வரலைங்க. அவனுக்கு 10 லட்சம் ரூபாவா, 400 ரூபாய் செத்தான். அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. வெட்டி மட்டும் சமப்பட்டு பண்ணி வீட்டுக்கு அனுப்புறாங்க. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது, மும்முனைய போட்டியா போயிட்டு இருக்கு. இப்ப பாமக, திமுக, நாம் தமிழர் கட்சி, இதுல யாருக்கு செல்வாக்கு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறேன்? திமுக தான். மாம்பழம் ஜெயிக்கும். டிஎம்கேவுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அவங்க வருவாங்க. நாம் தமிழரும் திமுகவும் இது வாய்ப்புண்டு. பாமக சொல்ல முடியாது. பாமக தெரியல, இன்னும் யாரும் வரல. நீங்கள் எம்எல்ஏ யாரும் வரலைங்க, நான் சொல்ல முடியாது. அவங்களும் நாம் தமிழும் வரல. நீங்கள் திமுக தான் வந்து எம்எல்ஏ வந்துக்குது. அது தெரியும். ஆனால் ஏடிஎம் வந்துக்குது, எம்எல்ஏ வந்துக்காரு. டிஎம்கே வந்துக்குது. என்ன காரணம்? அவங்க ஆளுங்கட்சி பணம் கொடுப்பாங்க, பாமக கொடுக்க முடியாது. பாமக கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எப்பயுமே எலெக்ஷனில் எப்பயுமே தர மாட்டாங்க. இவங்க ஆளுங்கட்சியினால இவங்க நிறைய அரைப்பாங்க செலவு. இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ வந்து கொஞ்சம் நல்லா செஞ்சுக்கிறாரு. புகழேந்தி. அதுக்கு முன்னாடி எம்எல்ஏவும் நல்லா செஞ்சுக்கிறாரு. தொடர்ச்சியா செஞ்சதுனால இப்போ இந்த ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. என்ன இப்போ அவங்க ஆளுங்கட்சி 2வது அவங்க தான் வந்துருக்காங்க. பொண்டமா அவர் எம்எல்ஏ இருந்துக்காங்க, இந்த எம்எல்ஏ அவர் இருந்துக்காரு. அவர் செஞ்சுக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. 2வது பாலம் சாக்ஷன் ஆகிக்குது. திருச்சி NH45 பாலம் சாக்ஷன் ஆகிக்குது. ரொம்ப நாள் கோரிக்காது, இப்போ நிறைவேற்றிக்குது கொஞ்சமா. இப்போ தான் கூட்டப்பட்டு முடிச்சு விற்காண்டி முடிகிறாங்க. அதனால அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. இந்த திமுக செய்த திட்டங்கள்லாம் வந்து சேர்ந்துருக்கா? எப்படி? எங்களுக்கு கொடுக்கல, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி வந்து எந்த இதுவும் எங்களுக்கும் கிடையாது. அந்த 1000 ரூபாயும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது எனக்கு. நாங்களும் அதை எழுதி கொடுக்க சொன்னாங்க, நான் எழுதி கொடுக்கல. அவன் பொண்டாட்டி இல்லைன்னுவான். அவங்க பொண்டாட்டி இறந்துட்டாங்க. 3 பசங்களை வச்சுக்கினா அவன் லோடு போட்டு நடக்கிறான். ஒரு தாரத்துக்கு 3 தாரம் 4 தாரம் எழுதி போட்டான். அவனுக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்க. அதுக்கு யாரும் 1 ரூபாய் இருந்தானு அவங்ககிட்ட கொடுக்கல. ஆட்சிண்டாங்க 4 வருஷமா 5 வருஷமா எழுந்து கிடக்கானா. எவனும் 1 ரூபாய் இருந்தானு கொடுக்கல அவங்ககிட்ட. இன்னைக்கு வந்து கேவலமா ஓட்டு கேட்கணும், எப்படி போடுவாங்க? வந்து சேர்ந்துருக்கு. இப்போ கூட பிரிட்ஜி கட்டப்பட்டு அவங்க தான் இது பண்ணி வச்சுக்கிறாங்க. பாலம் கட்டுறாங்கல்ல பிரிட்ஜி, அது எம்ஜிஆர் எழுதி போட்டா இருப்பாரு. எங்களுக்கு 1000 ரூபாய் இருந்தால் எதவிக்க அதைத்தான் நாங்கள் வாங்குறோம். மற்றபடி எங்களுக்கு ஓட்டுங்க வந்து அட்டையும் கிடையாது, எதுவும் கிடையாது. எந்த காட்சியும் அவனும் கொடுக்கல. ஆமா, ஆம்பளைக்கு இல்லையா? பெண்கள் மட்டும் தான் விடுங்க. பெண்கள் பண்ண தான் பண்ணாங்க. பெண்கள் ஒன்றா ஓட்டு போடுவாங்க, ஆண்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? சொல்லுங்க. ஆண்கள் ஓட்டே போட மாட்டாங்க, பெண்கள் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. அதிமுக தான் நிக்கலன்றாங்களே, பின் வாங்கிட்டாங்களே. நிக்கல நாங்கள் புறக்கணிக்கிறோம், நாங்கள் எப்படி போட முடியும்? எங்கள் கட்சியில் என்ன முடிவு விடுறாங்களோ அதான் போட்டி எடுத்து தான். ஆனால் சொல்கிறேன், அவங்க வந்திருக்காங்க, அவங்க ஒன்றுமே சொல்ல முடியும். அவங்க வரல, ஆட்சியில் அவங்க வரல, நாம் தமிழும் வரல, நம்ம பாமகவும் வந்து யாரும் வரல இங்கே. அதெல்லாம் சொல்ல முடியல. ஆனால் இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு இருக்கும். ஆனால் பாமக சொல்ல முடியாது. புறக்கணிச்சா இது வந்து ஒரு ஜனநாயக கடமையை வந்து அது நீ பண்ண தப்பா மிஸ்யூஸ் பண்ணுறதுனால தானே. நீங்கள் பண்ண தப்பு. யார் பண்ண தப்பு? பாமக. என்ன காரணம்? என்ன பண்ணாங்க? ஏன் நீ வந்து இங்கே பேசிக்கும்போது நீ பீச்சில் போய் சேர்ந்த, அதான் காரணம். ஆமாம், நாங்கள் அங்கீகாரம் கொடுத்து ஒன்று உட்கார வச்சோம் மேலே, எங்களுக்கு நீ தண்ணி காட்டினா. அதனால் தப்பு தானே. ஆமாம், நாங்கள் பொறுப்புகளுக்கு ஓட்டு போட மாட்டோம். செய்யல ஒரு பிள்ளைக்கு 2 புள்ள படிச்சுட்டு ஊட்ட கிடக்குது. அதுக்கு என்ன ஒரு வேலை வச்சு எவனா கொடுத்தானா? எவனும் கொடுக்கல. இது கௌரவமா வந்து கேட்கலாம். இன்னைக்கு ஓட்டு போடுங்க. எல்லா கட்சியாரும் தானே வந்து கேட்குறாங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன், பொதுவா. ஆமா, ஆம்பளைக்கு இல்லையா? பெண்கள் மட்டும் தான் விடுங்க. பெண்கள் பண்ண தான் பண்ணாங்க. பெண்கள் ஒன்றா ஓட்டு போடுவாங்க, ஆண்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? சொல்லுங்க. ஆண்கள் ஓட்டே போட மாட்டாங்க, பெண்கள் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. மானியம் தரல, இது மானியம் தர மாட்டாங்க. ஆட்டோக்கு என்ன மானியம் தராங்க? ஒண்ணுமே கிடையாது. ஆட்டோக்கு மானியம் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்க மாட்டாங்களே. என்ன சொல்றாங்க உங்கள்கிட்ட? ஓட்டு கேட்க வரவங்க என்ன சொல்றாங்க? நான் காசு கொடுக்குறேன், நான் உனக்கு அது கொடுக்குறேன், நான் அது பண்றேன், இது பண்றேன். எல்லாருக்கும் வீடு கொடுத்தேன் அந்த ஊர்ல. என் புள்ள 3 வருஷம் 4 வருஷமா கட்சியில கிடக்குது. ஆம்புலன்ஸ் தலைமையில இருந்து. எந்த கட்சியில? எம்ஜிஆர் கட்சியில. அதிமுக. ஆமா, எம்ஜிஆர் கட்சியா தான் எங்க வீட்டை இருக்குட்டு. நாங்க எல்லாமே
எவனும் ஒரு ரூபாய் இருந்தான்னு கொடுக்கல. என் பிள்ளை காய்ச்சண்டாயி 2 வருஷமா 3 வருஷமா கடந்து அதுக்கு. இப்போ நலவாரியம் சொல்லி ஓன் பண்ணா நலவாரத்தை நீ ஒருத்தர் வந்து பாட கிடையாது காசு எங்களுக்கு. நான் அந்த குஷ்டவாளி ஷூ ஒன்று கொடுத்தாங்க, குஷ்டவாளி ஷூ ஒன்று, டேனிஸ்டர் ஒன்று, மூஞ்சிக்கு மாஸ்க் ஒன்று இதான் கொடுத்தானுங்க. நல்ல சாணி பேப்பர் காய் சட்டம் கொடுத்தாங்க. வேறு எதுவுமே கொடுக்கல. 2 நாள் கொடுத்தாங்க. நலவாரி ஆட்டோவுக்கு இன்னும் மாதத்துக்கு ஆட்டோக்காரனுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு காசு நலவாரி கார்டு இருக்காங்கன்னா 1000 ரூபா போகிறேன்ப்பா. இப்போ போட்டாங்களா பொம்பளைக்கு மட்டும் ரேஷன் கார்டு போடுவாங்க. அது கூட பொம்பளைக்கு போட்டால் தான் இருக்கணுமா ரேஷன் கார்டில், ஆம்பளைங்க போட்டால் இருக்க கூட தான். ஏன் அது ஆம்பளைக்கு மரியாதை போச்சா? ஆமாம் பொம்பளைங்க எல்லாமே இருக்குது. பொம்பளைங்க அதான் சொன்னேன் எதை சொன்னாங்க பெருமாவே வந்து பொம்பளை பார்த்து இதாக என்ன சொன்னாங்க அதுமாரி வச்சு கதை. நான் ஆம்பளைங்க ஒரு மரியாதை கிடையாது, ஒரு சலுகை கிடையாது. இருந்தாலும் பெண்கள் வந்து பல ஆண்டுகளாக பின்னோக்கி இருந்தாங்க, அடிமைப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள முன்னாடி கொண்டு என்ன பண்ணுவாங்க பொம்பளை என்ன பண்ணாங்க? ஆம்பளை ஈக்குவலாங்க பொம்பளை யாரும் சொல்றாங்க அது மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பாருங்க விழுப்புரத்தில் ஆட்டோ ஓடுது எங்க மாதிரி என்ன பாய வாங்க ஃபீலிங் தான் பண்ணுறது பயங்கரமா இது. சென்னையில் சொல்லவே தேவையில்ல பொம்பளை ஆம்பளை ஈக்குவல் இருக்குது. அது போட்டி போட்டு சரக்கு அடிக்குது கூட சொல்ல போனா. ஆமா அதனால வேண்டாங்கிறீங்க. எது பெண்களுக்கு முன்னுரிமை வேண்டாங்க. ஒன்னு கொடுக்காதீங்க. எதுக்கு கொடுக்குறீங்க? கொடுங்க வேண்டாம். அது கொடுத்தால பாதி அவங்களுக்கு 500 கொடுக்குறாங்க, 500 கொடுங்க. நீங்க எல்லாத்துக்குமே ஒரே இடம் கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஒரே இடம் பொம்பளைங்க கொடுக்குறாங்கன்னா குடும்பத்துக்கு கொடுக்கும்போது அது ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்தானே வருது. ஆண்களுக்கா? ஐயா வீட்டுல போய் கேள்வி என்னதான் போட்டாங்க ஸ்டாலின் என்ன போட்டார் நான் தான் வச்சு சொல்றாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு காசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1000 ரூபா அவங்களே வச்சுக்கிறாங்க. 1000 ரூபா வச்சுக்கிறாங்க. எல்லாமே வாங்கிக்கிறாங்க. அவங்களே 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் மானிய சிலிண்டர் மானியம் சொன்னாங்க. அது பொம்பளை பதம் கொடுப்பாங்க. மானியத்தை அதையும் வந்து அதையும் ஆட்டி போட்டுறாங்க. அதையும் ஆட்டி போட்டுறாங்க. எல்லாத்தையும் ஆட்டி போட்டாங்க. கேட்டா எங்கள்கிட்ட 1000 ரூபாய் என்ன கொடுக்குற மாசம் கேட்கறாங்க. நான் என்ன சொல்றது? நான் வேலைக்கு போறேன்ட்டாங்க. அவங்களுக்கு நோட்டி கொடுத்தாங்க கவர்மெண்ட். எங்களுக்கு தான் கொடுத்தாங்க, ஒரு மயிலும் கொடுக்கல. டிஎம்கே ஓட்டு போதைக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அவங்க என்ன பண்ணுது இதை வந்து நீங்க பப்ளிக் பண்ணி தான் நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணுமே அவங்க கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல ஆம்பளை செலவு விடல உண்மையில டிஎம்கே ஓட்டே கிடையாது. அவங்களுக்கு ஆம்பளை கூட சொல்லுங்க. நான் இன்னைக்கே வந்து எல்லா அத்தை ஓட்டு போடுவோம். ஆட்டோக்கெல்லாம் போடுவோம். லேடிஸ் குடிச்சாங்களா? லேடிஸா முக்கால் சாராயம் குடிக்குது. இதை பாக்கலா கலசாயம் குடிச்சாங்களா? குடும்பத்தில் 12% குடிச்சிருக்காங்க. பாத்தீங்களா? 2 மூணு அண்ணன் ஆயிடுச்சு. அவனும் 10 லட்சம் ரூபாவா 400 ரூபாய் செத்தான். அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. வெட்டி மட்டும் சமப்பட்டு பண்ணி வீட்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப பாமக போட்டிடுறாங்களே அவரு இதே ஊருக்காரரு நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி சீமானும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எந்த பொறுப்பும் ஒன்றும் ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாது. அவரும் எதுவும் பண்ண முடியாது. இவங்க ஆளுங்கட்சினால பணம் தருவாங்க. ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆமா ஜெயிக்கும். போட்டி வந்து நாம் தமிழருக்கு திமுக இருக்குது. சரி சமமான்றது அது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. திரும்ப அதிமுக கூட பாமக கூட்டணி சேர்ந்தா நீங்க என்ன ஏத்துக்குவீங்க? அது திரும்பணும் வந்து இப்போ பாமக வந்து அண்ணா திமுக தான் நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். நாங்கள் வேலை செய்வோம். வேலை செய்வீங்களா? வேலை செய்வோம். நாங்கள் உங்களுக்கு துரோகம் மட்டும் போயிட்டாங்க அப்புறம் திரும்ப தான் செதுக்கிங்க. ஆமாம் நாங்கள் ஏன் போகிறோம் சார்? அவங்க தான் வரணும். அவங்க தான் எங்ககிட்ட நாங்கள் போக வேண்டிய வேலை கிடையாது. அவங்க தான் வரணும். ஆண்கள் ஒன் ஷாப் தந்து வச்சுருக்காங்க. ஒன் ஷாப் தந்து வச்சுருக்காங்க. ஆண்கள் மட்டும் பெண்கள் ஒன் ஷாப் தந்து வைக்கணும்னா எல்லாம் குடிக்க மாட்டாங்களே. ஏன் குடிக்க மாட்டாங்க? விற்க வேண்டிய எத்தனை குடி வேண்டிய கேமரா நான் காமிக்கிறேன். எத்தனை குடி வேண்டிய பெண்கள். ஆமா பொம்பளை போதை இறங்கும். இப்போ இறங்கும் ஆட்டோல காசே கொடுக்காது. எல்லா பக்கம் சண்டே வாங்குவோம். அது குடிச்சிட்டு ஒன் ஷாப்ல 5 குடிச்சிட்டு வருது. என்ன சொல்ல போனா இங்கெல்லாம் குடிக்கல 5 குடிச்சிட்டு வருது கௌரவமா. அதெல்லாம் என்ன சொல்றீங்க? அவங்க மதுபான கடை வச்சுருந்தாங்க. பேரு கெட்டு போகுது. மதுபான கடை மட்டும் மூட்டாங்கன்னா டிஎம்கேக்கு எங்கே போனாலும் பேர் இருக்குது. ஆனால் அந்த மதுபான கடை வந்து வச்சுக்கிட்டு இந்த கள்ளச்சாராயம் ஒன்று சொன்னாங்க கள்ளக்குறிச்சியில். இப்போ அதுவும் வந்து அவங்க பிரச்சனை தான். 2வது மறக்கானா அதுவும் அவங்க கட்சி தான். அதுவும் அவங்க கட்சி தான். அவங்க கட்சி தான் நடக்குது 2 டைமும். இல்லை மேலத்த கட்சியும் அந்த கூட நடந்துச்சு. அதுமாரி நடக்கல. மற்ற கட்சி நடக்கவே இல்லை. அதே அதனால தான் உங்களுக்கு வந்து ஆனால் அதெல்லாம் பேர் கெட்டு போயிறாங்க தவிர மற்ற நல்ல பேர் தாங்குது. எங்களுக்கெல்லாம் கஷ்டம்னா ஆட்டோ வந்து ஃப்ரீ பஸ் விட்டாங்க. அந்த ஃப்ரீ பஸ் நிப்பாட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன் எங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. இங்கே நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்.